சென்னையை சேர்ந்த 13 வயது சிறுமி கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். தனியாக மயிலாப்பூரில் உள்ள தேவாலயம் அருகே நடந்து சென்ற போது அந்த வழியாக வந்த ரோந்து பணி காவலர் ராமன் என்பவர் சிறுமியை பின்தொடர்ந்துள்ளார். அந்த காவலர் விசாரித்த போது தான் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டதாக கூறியுள்ளார் சிறுமி. அப்போது அந்த காவலரோ, இரவு நேரத்தில் இப்படி தனியாக நடந்து செல்வது ஆபத்து, அதனால் உன்னை உனது தாயிடம் பத்திரமாக கொண்டு போய் விடுகிறேன் என கூறி அழைத்துள்ளார். போலீஸ் என்பதால் தன்னை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வார் என நம்பி போலீஸ் வாகனத்தில் ஏறி அமர்ந்துள்ளார் அந்த சிறுமி. போலீஸ் வாகனம் அப்படியே பட்டினப்பாக்கம் போலீஸ் பூத்தை நோக்கி சென்றுள்ளது. அங்கு அழைத்துச் சென்ற காவலர் அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர் போக்குவரத்து காவலர் ராமன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் சென்னை மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் போக்குவரத்து காவலர் ராமனை அழைத்து வந்து சிறுமியிடம் அடையாளப்படுத்த கூறிய போது சிறுமியும் போக்குவரத்து காவலர் ராமன் தான் தன்னிடம் அத்துமீறினார் என அடையாளப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் ராமனை போக்சோ வழக்கில் அதிரடியாக கைது செய்துள்ளது காவல்துறை. தொடர் விசாரணையில் 16 வயது சிறுவனின் வீட்டிற்கு சிறுமி சென்று வந்ததாகவும், அதனால் தாய் அந்த சிறுமியை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்பதும், அதனால் அந்த இரவு நேரத்தில் வெளியில் சுற்றியதாகவும், அப்போது காவலர் ராமன் பாலியல் ரீதியாக அத்துமீறியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட அச்சிறுவனும் சிறுவனின் தாயும் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் இரவு நேரங்களில் பாலியல் கொடூரன்களிடமிருந்து பெண்களையும் சிறுமிகளையும் பாதுகாக்க வேண்டிய காவலர் ஒருவரே சிறுமியிடம் அத்துமீறியதாக கைது செய்யப்பட்டிருப்பது பூதாகரமாகி உள்ளது.